இந்நாள் பொன்னாள். 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றுணை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி உண்டான ராசி பலனில் ஒரு நபர் வராங்க. அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, சார், அதாவது எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் இல்லையா, இந்த பீயிங் எ மாம், அதாவது அம்மாவாக இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு பாருங்களேன். ஒன்று பார்த்திங்கன்னா கணவர், இன்னொன்று மாமனார் மாமியார், இன்னொன்று எங்கள் அப்பா அம்மா வீடு, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டாக சிக்கனமாக இருக்கணும். எங்களுக்கும் ஆசை இருக்கும், அதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்படி பல விஷயங்களை எடுத்து நடத்துறதுக்குள்ளே பீயிங் அ மாம், அதாவது ஒரு அம்மாவாக இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம் சார். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். உண்மையாகவே எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்க சார். ஒரு 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 ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுக்கு, எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும்ல சார். எவ்வளோ விஷயம், நல்லதோ கெட்டதோ, எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் இல்லையா. அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார். இது வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டேன், யாரும் ஒருத்தர் கூட இதை சொல்லலை சார். நீங்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னவாளுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நாள் நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்ப்போம். 14/8/2026 தக்ஷிணாயனம் பராபருஷம் ஆடி மாதம் 29ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:21 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய த்விதியை இரவு 9:24 வரை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் காலை 7:21 வரை, பின்பு திருவோணம். மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. இன்றைக்கி நாள் பாருங்கள், ரொம்ப 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 அற்புதமான நாள். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் 100 மீட்டர் ரேஸில் ஓடுறீங்க, இந்த 99th மீட்டர் வரும்போது அது கண்ணுக்கு முன்னாடி அந்த கோல் தெரியும் போது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த கிரிக்கெட்டில் கடைசி பால் இது 6 போகுமா 4 போகுமா, இந்த ரன்னு கிடச்சிருந்தா அது டிக் டிக் நிமிடம் இருக்குங்களா, அந்த மாதிரி இந்த ஆடி மாதத்துக்கே ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாள். அம்பாள் அவதரித்த அற்புதமான நாள். எதேர்ச்சியாக இன்றைக்கி பாருங்கள், ஒரு அம்மா சொன்னேன், அதாவது தாய்மார்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு மந்திரம் சொல்லுங்கள் சார்னு அப்படின்னு ஆரம்பித்தேன். இன்றைக்கி நாளே திருவாடிப்பூரம், ஆடிப்பூரம் அம்பிகைக்கு உரிய அற்புதமான நாள், அவதரித்த அற்புதமான நாள். இந்த ஆடி மாதம் முழுக்க விரதம் இருந்தவா, பூஜை பண்ணவங்க, அனுஷ்டித்தவங்க, அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் அம்பாளால் அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் திருக்கோயிலில் அற்புதமான வழிபாட்டு முறைகள், ராஜகோபால சுவாமி கோயில் மன்னார்குடியில் ரொம்ப பிரம்மாண்டமான உற்சவங்கள்லாம் நடக்கக்கூடிய, தாயாருக்கு அற்புதமான உற்சவம் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம். இந்த நாள் அம்பிகைக்கே உண்டான அற்புதமான நாள். இன்றைக்கி ஒரு தடவை அம்பாளை நம்ம வேண்டினோம்னா 1000 விதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான திருவாடிப்பூரம் வழிபாட்டு முறைகள் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. வீட்டில் பாயசம் வச்சு குங்குமார்ச்சனை பண்ணி வழிபடுறவங்களுக்கு அற்புதமான பலன்கள். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக அனுகிரகம் செய்வார். நம்ம வீட்லேயும் அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும், அஷ்டலக்ஷ்மியினுடைய சாம்ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், இடம் விட்டு இடம் மாற்றங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும், படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டான்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நான் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்கு, அதே மாதிரி நான் தாஞ்சூர் ஆக்டிங் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை படித்து முடித்து நான்
நான் இதாக சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும் சார், நான் வந்து அதை ஜெயிச்சே ஆகணும், எனக்கு தோல்விங்கிறதே வரப்படாது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய தினத்தில் முக்கியமானவர்களை சந்திப்பது, ஒரு விஷயத்தில் தவறா சரியா அப்படிங்கிற குழப்பங்கள் வரும், கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயார் வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு இத்தனை பேர்த்தோட ஹெல்ப் கிடைக்கிது நம்மளுக்கே ஆச்சரியப்படுவோம். நிறையா பேர்த்தோட ஹெல்ப் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் வெள்ளி வாங்குறது, தங்கம் வாங்குறது, ஏதேனும் ஒரு கிஃப்ட் வந்து சேர்றது, இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருக்குதுன்னு நினைப்போம். இது வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறத விட எவ்வளோ அக்கறையாக வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தியா, நம்மளுடைய ஆசையாக இவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்பு காதல் மேலே இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துடைய லைஃப்பில் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி இதெல்லாம் கடந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். சில நேரங்கள் டென்ஷனாகவே கோவப்படுவேன், சில நேரங்களில் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே சமாதானம் ஆகி நல்லா பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள். கூட இருக்கிறவாலாம் ஏன் அப்படின்னு கேட்பாங்க. சரி, அப்போதைக்கு கோவத்தில் திட்டான், இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துகிட்டு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. சில விஷயங்கள் கோபமாக இருப்பேன், சில விஷயங்கள் சாந்தமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு கிடைச்ச சில அனுபவங்களை மற்றவங்ககிட்ட எடுத்து பகிர்ந்துப்பீங்க. சில விஷயத்தை உட்காந்து பேசுவீங்க. சில விஷயம் அட்வைஸே கேட்காம எடுத்து சொல்லுவீங்க. அதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதர் அவங்க இவங்க ரொம்ப இதை பற்றியே பேசுகிறாங்கன்னு நினைக்காம இருந்தால் சரி. மிதுனராசி அன்பர்களுக்கு, தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமானது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, நல்ல நாள் பணவரவுகளுக்கு. சில நேரங்களில் நம்ம இந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் யூஸ் பண்ணாமல் விட்டுடுவோம். அது ஜாதகத்தில் பிரச்சனை இல்லை, தினப்பலனில் பிரச்சனை இல்லை, அஸ்ட்ராலஜியில் பிரச்சனை இல்லை, நம்ம பிரச்சனை. ஸோ ஆக இன்றைய தினத்தை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தினா உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடியது. ஃபேமிலி பிரச்சனையில் மற்றவங்களை இழுக்கப்படாது. சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கு தேவையான சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக. ரொம்ப அன்பான ஹஸ்பண்டாக, ரொம்ப அன்பான மனைவியாக, ரொம்ப அன்பான பிள்ளையா, ரொம்ப அன்பான பொண்ணா, அன்பான அப்பா அம்மாவா, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் நான் என்னை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் நான் பண்ணுறேன், கர்மாவை கரெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவீங்க. யாராவது உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக முன்னின்று அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அது நல்ல பிரபல்யமாகவும் செய்யும். ஆச்சரியமாக படுவீங்க, என்னடா நம்ம பாட்டுக்கு யதார்த்தமாக பண்ணால் அது இப்படி ஆகிடுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இருக்கும். கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வாகனத்தில் வேகத்தை கவர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன். சில பேருக்கு சூப்பராக இருக்கும், சில பேருக்கு டென்ஷனாக இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறது? எஸ், டிபெண்ட்ஸ், அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும். சில பேருக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாள் பார்த்துட்டுலாம் ஐடியாவாக தோணும். நாள் பார்த்துட்டுனா நிறைய ஹெல்ப்பெல்லாம் வரும், நிறையா சில விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைக்கி தான் அப்படி புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டுலாம் என்னமோ தெரியல சார், டல்லாகவே இருந்துட்டுருக்கு. இது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும். இன்றைக்கி சூப்பராக இருக்க எல்லா காரியம் படப்படன்னு பண்ணிடுங்க. ஆனால் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைக்கி நல்லா இல்லையா, எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இந்த விஷயத்தை மட்டும் கடைப்பிடிச்சுட்டோன்னா சிம்மராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார் யாரை சார் வழிபடுறது கொஞ்சம் சரியாகிறதுக்கு? பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, சில விரயங்கள் இருக்கும், சில லாபங்கள் இருக்கும், சில அலைச்சல்கள் இருக்கும், சில நேரம் அப்படி டைம் கிடைக்கும். இந்த மாதிரி 50-50 இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு கைகூடி வந்துடும். சில மறதிகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும்.
காஸ்ட்லியான பொருட்கள் வெளியில் கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் தீந்துடும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் போயிடும், கவலைப்பட வேண்டாம். கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய பிளானிங், ஆன்சைட் பிளானிங்லாம் எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நல்லோட நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமண லைஃப்பில் சில ப்ராப்ளமெல்லாம் வந்து பிரிஞ்சவர்கள் திருப்பி ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு அது என்னமோ தெரியல, எல்லாரும் ராசி பலன் சூப்பரா பிரமாதம் அப்படிங்கிறாங்க. எங்கே சார், ஐயோ ஒரு நாளை கடக்கிறதே பெரிய வழுக்கு பாறை ஏறின மாதிரி நானும் பட்டுண்டே இருக்கேன் சார். இதை பேசுவா, இன்றைக்கி நல்லா இருந்தால் நாளைக்கு நல்லா இருக்குமான்னு பதட்டமாக இருக்குது. ஒரே பதஷ்டம், என்ன பண்ணுறதுனே தெரில. நான் படுற பாடு வெளியில் சொல்லவும் முடியல, உள்ள முழுங்கவும் முடியல. இப்படிலாம் பல அனுபவங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்துடும். பட் இன்றைக்கி நல்லா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. என்னடா எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நல்லா இருக்கும். கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் அனுபவம் தான் ஒரு பெரிய லெசன். இப்படி லைஃப் பூரா இருக்கணுமா சார்? எஸ் இருக்குது, என்ன பண்ணுறது? பட் யூ வில் வின். அந்த கான்ஃபிடென்ஸை மட்டும் மனசை விட்டு போக்கிறாது. அதை மட்டும் வச்சுக்கோங்க, வைராகியத்தை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த தினத்தில் நல்லா இருக்குது. சில விஷயங்கள்லாம் போராடி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. என்னோட உரிமை நான் பண்ணுறது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். தாயாருக்கு நன்னா இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி உண்டு. வேலை வாய்ப்புக்கு சிறப்பாக இருந்துருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருந்துட்டுருக்கோம். இன்றைய தினம் அப்படி இருக்குது. பட் மறைமுக எதிரி இருந்துட்டுருப்பா. சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போகும். சில நேரங்களில் டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அலைச்சல் இருந்துருக்கும். மற்றவா நமக்கு அட்வைஸ் பண்ணுவாள். இது அத்தனையும் இன்றைய தினத்தில் சாராம்சமாக நடக்கும். அப்படி இருந்து இன்றைய தினத்தில் போகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இப்படி பிரயாணங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளும் முழுங்கவும் முடியலையே சார், என்ன சார் இவ்வளோ டென்ஷனாக இருந்துட்டுருக்கேன். எஸ், இட் வில் பி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியாயிடும். இன்றைக்கி புது காரியங்கள் பண்ணாதீங்க. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவங்கள திட்ட வேண்டாம். மற்றவங்க உங்களை திட்டினாலும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. ஏதாவது நான் இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு எல்லோரும் ரொம்ப அப்படி பரிதாபமாக கேட்டால் கூட சொல்லுவோம். மனசில் என்ன நினைக்க சொல்லுன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் அது புது பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும். தனுசு ராசி இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தை கடைபிடிச்சேன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டு இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் ஏதேனும் சின்ன ஒர்க் இருந்தால் எடுத்து பண்ணுங்கள். சாகசங்கள் பண்ண வேண்டாம். பட்ட இடத்துல பட்டத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, திருவோணம், உத்திராட நட்சத்திரத்துக்கு நீ கவனம் தேவை. அவிட்டத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருவோணம், உத்திராடம் இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் வந்து அது பெருசாக பார்க்க வேண்டாம். பெருசாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியும். யாராவது ₹1 கொடுத்து ₹1,00,000 கொடுக்குறேன்னா நம்பாதீங்க. நன்னா பேசினா நம்பாதீங்க. முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. சில நேரங்களில் யாராவது திட்டினா, கோவப்பட்டால் கொஞ்சம் நேரத்தில் அது மாறி. இன்றைக்கி நம்ம டைம் சரியில்லை, அதனால் இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு நன்னா இருக்குது. லாபங்கள் உண்டு. பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். டக்கென்று முடிவெடுப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேரத்தில் அவசரப்பட்டு போக வேண்டாம். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, வண்டி ஓட்டுறதை தவிர்த்துக்கணும். சாகசங்கள் பண்ணக்கூடாது. ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது. முடியாத காரியங்களை செய்யப்படாது. இன்றைய தினத்தில் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா கருப்பண்ண சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு கூடி வரும். பணவரவுகள் தேடி வரும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்பா, அம்மா, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உன்னால் முடியாது 100 பேர் சொல்லும்போது முடியும்னு மனசு சொல்லிச்சு. பார்த்திங்கன்னா அதுக்குண்டான சக்ஸஸ் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு.
கணவர் மனைவி, மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்குது, நான் ஜெயிச்சு காமிப்பேங்கிற ஒரு இதோட போராட்டத்தோடு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வேலை வாய்ப்பு கூடி வரும். நல்லவர்கள நட்பு உங்களுக்கு அற்புதமாக இருந்துட்டுருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ சில பேர் ஜோப்லேருந்து நிறைய பணம் எடுப்பா 10 பேர் அப்படி எடுத்துக்காங்க. இப்போ மற்ற அப்படி பார்த்தோன்னா அது திருஷ்டி ஆகிடும். அடுத்த நாள்லேருந்து என்னமோ பணம் செலவாகிட்டே இருக்கும். இந்த திருஷ்டிக்கு தான் இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் எங்கிட்ட இருக்குது, இது என்னோடது, அது என்னோடது, இது என்னோடது, அதை மாதிரி மட்டும் காமிக்காதீங்க. அப்படி காமிச்சுட்டேல் வச்சுக்கோங்களேன், மற்றவாளுக்கு அது பார்த்தோன்னா கண்ணுக்கு டக்குன்னு படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திருஷ்டிகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும். வாகனத்தில் சாகசங்கள் வேண்டாம். மற்றவங்க பொருளை யூஸ் பண்ணாதீங்க. பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. ஆண்கள் பெண்கள்கிட்ட, பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும்பொழுது இது தவறு, இது சரி அப்படிங்கிறத கணிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க. அதே சமயத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுன்னா, என்னை பார்த்தவங்க சொன்னாங்க, சார் நிறைய ஆன்மீக தகவல் சொல்லியிருக்கீங்க. ஆஸ் அ மாமா, ஒரு குழந்தைகளுக்கு அம்மாவா, ஒரு கணவர் மனைவியா, அம்மா அப்பாவுக்கு பொண்ணு, அதே சமயத்தில் மாமனார் மாமியார் மருமகளா, இத்தனை பேருக்கு இத்தனை பதவி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எத்தனை பிரச்சனை தெரியுமா சார்? எல்லாம் சொல்ல உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. பீங் எ மாம் எங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும் சார். ஒரு சக்தி வேணும் சார், அதுக்குன்னு தனி சக்தி வேணும் சார். காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுக்குள்ளே நாங்கள் போடுறா பாடு அப்பா இப்படிலாம் சொல்கிறவங்க இருப்பாங்க. எஸ், வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னத்தை போய் அப்படின்னு நினைப்போம். பட் இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்தி, அம்பாளுடைய அனுகிரகம் வரணும். அந்த மந்திரம் ஒன்று கேட்டாங்க. அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டேன், சக்தி ஸ்வஸ்தியதே. சக்தி ஸ்வஸ்தியதே. இந்த மந்திரத்தை 16 முறை டெய்லி காலையில் மத்தியானம் சாயந்தரம், காலையில் 16, மத்தியானம் 16, சாயந்தரம் 16 இப்படி ஜெபிச்சு பாருங்கள். அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சம்ராட் மகேஷ். இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.